நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கலாம். என்னடா இது இவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. அவங்க சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறது, மருத்துவர் போட்ட கையெழுத்து, அந்த ஹாஸ்பிட்டலோட பெயர் மற்றும் அந்த ஹாஸ்பிட்டலே வந்து அறிவிச்சிருக்காங்க, இந்த இந்த பாதிப்புக்கு இவ்வளோ கோடி ரூபாய் இருந்தால் தான் மருந்து மற்றும் சிகிச்சை அளிக்க முடியும் அப்படின்னு அந்த மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. தன்னோட பெயரும் போட்டு கையெழுத்து போட்டது ஒன்றும் பித்தலாட்டம் கிடையாது. தன்னோட குழந்தை மற்ற குழந்தைகளை போல சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற அப்பா அம்மா பணத்தை விட தன்னோட குழந்தையோட உயிர் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குழந்தையோட உயிரை பணம் இருந்தால் தான் வந்து காப்பாற்ற முடியுன்ற பொழுது அந்த பெற்றவங்க வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எஞ்சிதான் ஆகும். ஏன்னா அவங்க பிறக்கும் போதே பணக்காரங்க கிடையாது, வாழ்றப்பவும் பணக்காரங்க கிடையாது. ஒரு நம்மளை போலவே நடைமுறை மக்கள் தான். ஆகையால் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களோட நம்பருக்கு கூகுள் பே நம்பருக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட வங்கி கணக்கு விவரங்களை வச்சு நீங்கள் பணம் அனுப்ப முடிஞ்சாலும் சரி, இல்லைனா அவங்களோட UPI ID அதை வச்சு அனுப்ப முடிஞ்சாலும் சரி, இல்லைனா அவங்களோட டொனேஷன் லிங்க் இம்பாக்ட் குரு இந்த மிலாப் ஃபண்ட்ரைசர் லிங்கை வச்சு உங்களால் தானம் செலுத்த முடிஞ்சாலும் சரி, அப்படி மிலாப் மற்றும் இம்பாக்ட் குரு இந்த டொனேஷன் ஆப் லிங்க்ஸ் மூலிமா உங்களால் ₹1 செலுத்த முடியல, தயவு கொடுத்து உங்கள் மனது மாறாமல் வேறு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அவங்களுக்கு பணம் செலுத்த அப்படின்னு அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் தயவுசெய்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. குழந்தையோட உயிரை ஒரு பெற்றோரால் சிகிச்சை இருக்குதுன்னு தெரிஞ்சும் எளிதில் வந்து சாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க